விநாயகர் சதுர்த்தி அடுத்த மாதம் கொண்டாடப்படும் சூழலில் விநாயகர் சிலைகளின் உற்பத்தி விறுவிறுப்படைந்துள்ளது. வருடந்தோறும் உற்பத்தி செய்தாலும் தங்கள் தொழில் நாளுக்கு நாள் நலிவடைந்து வருவதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் விநாயகர் சிலைகள் செய்யும் தொழிலாளர்கள். அடுத்த மாதம் 17ஆம் தேதி நாடு முழுக்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்கிறது. இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான இந்த விழாவின் முக்கிய அம்சமாக விநாயகர் சிலைகள் திகழ்கின்றன. விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள சூழலில் சென்னையில் விநாயகர் சிலைகளின் உற்பத்தியும் விற்பனையும் சூடு பிடித்துள்ளன. சிறிய அளவிலான சிலைகள் முதல் 14 அடி வரையிலான சிலைகள் விற்பனைக்காக வந்துள்ளன. ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. இது திருப்பதி ஆந்திராலேருந்து வருது. ஆந்திராவில் ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் டிசம்பர் மந்த்து போயிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு வந்துடுவோம். இத்தனை பீசஸ் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா விநாயகர் சதுர்த்தி நெருக்கத்தில் போயிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு 2 வீக்ஸ் ஆர் 20 டேஸ் பிஃபோர் போய் எடுத்துகிட்டு வருவோம் விநாயகர். அதுக்கப்புறம் ஆட்கள் இந்த சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க புக் பண்ணிட்டு போவாங்க. சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள கொசப்பேட்டையில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடும்ப தொழிலாக விநாயகர் சிலைகளை செய்து வருகின்றனர். லாபம் இல்லாததால் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த தொழிலிலிருந்து பல குடும்பங்கள் விலகிச் சென்று விட்டதாகவும், மீதமுள்ளவர்கள் வேறு தொழில் தெரியாததால் இந்த தொழிலை தொடர்ந்து வருவதாகவும் கூறுகின்றனர். குறிப்பாக கடனுக்கு கொடுத்தால்தான் பல வியாபாரிகள் சிலைகள் வாங்க முன்வருவதாகவும், அவர்களில் பலர் சிலைகளை விற்பனை செய்த பின்னரும் சிலைகளுக்கான பணத்தை திருப்பி அளிப்பதில்லை எனவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். கடன் வாங்கி முதல் போட்டு சிலைகள் செய்து கொடுத்தாலும் அந்த கடனை கட்ட முடியவில்லை என்கின்றனர். இந்த காரணத்தினாலேயே பெரிய அளவிலான சிலைகள் ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகிலிருந்து வரவழைக்கப்பட்டு சென்னையில் விற்பனை செய்யப்படுகின்றன. சிறிய விநாயகர் சிலைகள் செய்வதற்கான செலவுகளை ஓரளவுக்கு சமாளித்து விட முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதால் அதை தொடர்ந்து வருகின்றோம் என்கின்றனர். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா ஒரு 50-60 பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 20 பேர் கூட செய்யல இந்த தொழிலை. முடிஞ்ச அளவு செய்கிறேன். ஏன்னா முதல் வைக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இது வருவாய் வரதுனால வருஷம் ஃபுல்லாக வருவாய் வைக்க முடியல, முதலீடு வைக்க முடியல. எல்லாம் நொடிஞ்சினே வருது. இந்த தொழிலே அழிஞ்சிடும் போது 2-3 வருஷத்தில். கடன் ஒரு பிரச்சனை என்றால் மழை, தூசு போன்ற காரணிகள் மற்றொரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த வியாபாரிகளுக்கு. மழை மற்றும் தூசினால் சிலைகள் பொலிவிழந்து விட்டால் பெரிய நஷ்டம் ஏற்படும் என்பதால் பெரும்பாலான பெரிய விநாயகர் சிலைகள் பிளாஸ்டிக் கவர்களினால் மூடப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன. தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க தமிழக அரசு குறைந்த வட்டியில் கடன் வழங்கினார் தங்கள் தொழில் மேம்படும் என அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த தொழிலாளர்கள். செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.